Have you ever balanced a pot? Well, they do it for a living. I'm talking about the very art form Karagatam, where losing balance isn't an option. Karagatam traces its roots back to Tamil Nadu. Karagam means a pot, and its significance can be seen from the ancient days. During the Mud Age, they danced with mud pots, and then it evolved to the Iron Age, where they used iron pots, and it further moved on to the Copper Age, where they danced with copper pots. The art form has definitely evolved over the years, but it hasn't lost its significance and divinity. There are two types of Karagam. Let's ask our artist Sri Senthamil Selvan sir more about it. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் செந்தமிழ் செல்வன். நான் ஒரு கிராமிய கலைஞர். என்னுடைய ஊர் தருமபுரி மாவட்டம். பாரம்பரியாக தெருக்கூத்து ஆடுகின்ற ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவன் நான். கரகாட்டம் என்பது ஒரு மிக புனிதமான கலை. கரகத்திலே ரெண்டு இருக்கு. ஒன்று ஆட்டக்கரகம், இன்னொன்று சக்தி கரகம். சக்தி கரகம் தான் முதலில் தோன்றியது. அது சக்தி கரகம் என்பது புனித நீர் தாங்கிய குடம், பக்தியின் பரவசம். அம்மனை வழிபடக்கூடிய பக்தர்கள் ஒரு ஆற்றங்கரைக்கு போய் ஒரு 7 கிணறுகளை வெட்டுவார்கள். சின்ன சின்னதா ஊற்று கிணறை வெட்டி அந்த ஊற்று தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அம்மனை வழிபடுறதுக்காக வழிபட்டு அந்த கும்பம்னு சொல்லுவாங்க. அந்த கும்ப கலசத்துல ஆற்றங்கரையில் இருக்கிற தண்ணி எடுத்துன்னு அந்த தண்ணியில என்னென்ன சேர்த்துவாங்கன்னா மஞ்சள், பூ, அப்புறம் வேப்பந்தலை, நம்ம நறுமண பொருளுக்காக நறுமண வாசனுடைய திரவங்கள், பன்னீர், பூ மாலைகள், வேப்ப இலை கொத்து, இதெல்லாம் வச்சு பக்தி பரவசத்துடன் அந்த அம்மனுக்கே உண்டான சூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூலத்தை நடுவில் சொருகி அதன் மேல எலுமிச்சம்பழம் சொருகி அதுக்கப்புறம் பூ மாலையில சுத்துவாங்க. சுத்தியும் சுத்துவாங்க. அப்புறம் சந்தனம், குங்குமம், காதோலை, கருகுமணியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கும்பத்துல வச்சு பக்தியோட எடுத்துன்னு ஊர்ல இருக்கிற அம்மனை ஊரை சுத்தி அதுக்கப்புறம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப அபிஷேகம் பண்ணும்போது ஊர்ல இருக்கிற கெட்ட தீய சக்திகள்லாம் போயிடும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல மழை பொழியும், மக்கள் நல்லா இருப்பாங்க. நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்காக, எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்காக இந்த சக்தி கரகத்தை உருவாக்கினார்கள் நம்ம தமிழர்கள். இந்த தண்ணியை தாங்கி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் எங்கடா இருக்குன்னா நம்ம உலகத்திலே நம்ம தமிழன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுதான் சக்தி கரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கரகம். Shakti Karagam is the devotional dance form towards Amman. Elements from it have been taken to form Attakaragam. ரெண்டாவது ஆட்டக்கரகம். இந்த சக்தி கரகத்திலிருந்து ஆட்டக்கரகத்தை எப்படி உருவாக்குன்றாங்கன்னா, நாம் எப்படி தண்ணியை சுமந்து வரமோ அதே மாதிரி தானியத்தையும் சுமந்து ஆடக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா கோயில்களின் கலசங்களில் என்ன இருக்கும், தானியங்கள் தான் வச்சிருப்பாங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு மாட்டி பூஜை பண்ணும்போது தானியங்களை மாற்றுவாங்க. இது எப்ப பஞ்சகாலம் வருகின்றதோ அப்ப அந்த தானியத்தை விதைச்சு அதன் மூலியமா நம்ம எடுப்போம். அந்த தானியத்தை நம்ம இது பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இது மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தானியங்களை உள்ள கரகத்துல போட்டு செம்பு காலம், மண் காலம், இரும்பு காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்பயே மனிதன் நம்ம தமிழன் என்ன பண்ணிருக்கான்னா மண் தாங்கிய குடத்தையும் வச்சிருக்கான், அதுக்கப்புறம் செம்பையும் தலையில வச்சு ஆடி இருக்கான். அதுதான் ஆட்டக்கரகம்னு சொல்றாங்க. இந்த ஆட்டக்கரகத்துல தானியங்களை வைத்துதான் ஆடுறாங்க. இந்த தானியத்துல வைத்து ஆடும்போது
எப்பவுமே வந்து நம்ம விவசாயத்துல வந்து இருக்கும் அப்படின்று ஒரு விஷயத்த வந்து அங்க நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இது கும்பாட்டம், ஆலங்கட்டி என்று பல பெயர்களில் இருக்குது. ஆட்டக்கரகத்தை அலங்கரிக்கும் முறையும் சிறப்பானது. இது உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. நம்ம ஆட்டக்கரகத்தை நம்ம அலங்கரிக்கிற முறையில வந்து பாத்தீங்கன்னா செம்புல வந்து அரிசி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டையை வச்சு தேங்காய் கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் கட்டையை உள்ள வச்சு அதுக்கு மேல டோப் வச்சு அதுக்கு மேல ஒரு குண்டு வைப்பாங்க. அந்த குண்டுக்கு மேல கிளி வைப்பாங்க. அப்பதான் அந்த கரகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அத வந்து அந்த மீனாட்சி அம்மனே வந்து நேர்ல வந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து எப்படி மீனாட்சி அம்மன் கையில வந்து கிளி இருக்குதோ அதே மாதிரி செம்புல வந்து கிளி இருக்கும். அந்த கிளி வந்து இருக்கிறதுனால ஒரு ஊரை சுத்தி ஆடி வந்தால் அந்த ஊர்ல இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் விலகி போகும் அப்படின்றதுக்காக கரகம் ஆடுவது அம்மன் கோயில்களில் ஆடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்லுவார்கள். We also find this tradition in different places. Like in Karnataka, it is known as Karnataka Karaga. We also find folk dances from Rajasthan where they balance pots and dance. Something special about this art form that not many of us know is there are different ways of performing Karagatam by incorporating different elements. ஆட்டக்கலைகளில் வந்து முதலில் தோன்றியது வந்து பாத்தீங்கன்னா கரகாட்ட கலையில தோண்டி கரகம்னு ஒரு கரகம் இருக்கும். அது மண்பானையால் செய்யப்பட்டது. அந்த பானையில வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு அரிசியோ இல்ல ஏதோ ஒரு தானியங்களை நிரப்பி தலையில வச்சு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த கரகம் எந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆட்ட கரகத்தை ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்போ பயிற்சியின் போது இந்த பானை வந்து உடையாம ரொம்ப நேர்த்தியா வச்சு பாதுகாத்து ஆட வேண்டிய சூழ்நிலையில வந்து குருநாதர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஆடுவாங்க, பயிற்சியும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுக்கு கரகம் வந்து ஒரு ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது அவங்க தேவையான தானியங்களையும் தண்ணியையும் எடுத்துன்னு போறதுக்காக ஒரு 3 பானை 4 பானை வந்து வச்சுட்டு போவாங்க. அந்த நாகரிகத்தை பயன்படுத்தி தான் வந்து தண்ணியை எடுத்துன்னு போறது வந்து அடுக்கு கரகமா உருவாக்குனாங்க. முதல் ஒரு பானை, அதுக்கு மேல 2 பானை 3 பானை அது மேல வச்சு வச்சு தண்ணீர் எடுத்துன்னு போறது வந்து அடுக்கு கரகமாக வந்து ஆட்டி காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டை வச்சு ஆடினாங்க. எப்படின்னா அந்த நம்ம ஆட்டக்கரகத்துல ஒரு கீழே வந்து செப்பு கட்டைன்னு ஒரு கட்டை வச்சு அதை வந்து அழகுபடுத்தி ஆடி இருக்காங்க. அதே மாதிரி கம்பின்னு ஒரு கம்பியை வச்சு அந்த கம்பியினுடைய பேலன்ஸ் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி கம்பின்ற ஒரு கம்பியை வச்சு ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னி கரகம் ஆடி இருக்காங்க. உங்களுக்கு கரகாட்டம் பத்தி என்ன பிடிக்கும்? கரகாட்டத்துல என்ன பிடிக்கும்னா எல்லாமே பிடிக்கும். கரகத்துல வந்து யாருமே வந்து நம்ம எப்படி சாப்பிடும்போது 5 விரலும் வந்து நம்ம யூஸ் பண்றோமா அது மாதிரிதான் எல்லாமே. கரகாட்டத்துல வந்து எல்லாமே பிடிக்கணும். அது வந்து ஒரு கலைஞனுக்கு அழகு. ஏன்னா கரகாட்டத்துல வந்து அந்த செம்பு தட்டுறதே ஒரு அழகு. அந்த செம்பு வந்து அவ்வளவு நேர்த்தியா தட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நான் சொன்னேன் பாத்தீங்களா, கிளி, டோப்பு, கிளி இதெல்லாம் அழகு. அதே மாதிரி என்னன்னா இது ஒரு கைவினை பொருள். இது வந்து எங்கேயுமே செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப வெயிட்டாவே இருக்காது. நம்ம கரகாட்டத்துல நம்ம பார்ப்போம் தலையில வச்சுன்னு இருக்கிறது. அது வந்து தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வந்து ஆடுறது அசைறது எல்லாமே எல்லா இடத்துலயும் போவாங்க, டிராவல் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி ஆடுவாங்க, குதித்து ஆடுவாங்க, நொண்டி அடிச்சு ஆடுவாங்க, உக்காந்து ஆடுவாங்க, ஜாயிண்ட் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. ஆனா இருந்தாலும் கரகம் தலையில அப்படியே நேர்கோட்டிலே இருக்கும். இந்த பூமி கோல் வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க. பூமி கோல் வந்து பச்சைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அம்மனும் பச்சை, மீனாட்சி அம்மனும் பச்சை, கையில் இருக்கிற கிளியும் பச்சை. இது வந்து ஒரு சிறப்பு. வேற எங்கேயுமே எந்த கலைக்கும் இந்த அளவுக்கு வந்து விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து கடவுளோட கலைன்னு தான் சொல்லுவாங்க. What began as a prayer to goddess Shakti has now grown into a living art. Karagatam is more than just a dance. It is a prayer and celebration of life. Rooted in the worship of Amman, it carries the rhythm of Tamil culture, the spirit of Sanatana. In every step and every balance lies devotion, discipline, and divine connection. Protecting this art is not merely preserving a tradition,
It is preserving the very essence of who we are, our dharma, our heritage, and our culture. This art is from our region and it's our duty to protect it.